வெல்கம் டு அவர் சேனல். இது நம்ம சேனல் SkyTrack 360. ஸோ நம்ம சேனலில் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ மறக்காமல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லை, நம்ம சேனலுக்காக புதுசாக ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்டோட அவுட்லுக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சைனாவில் மேட் ஆனது. அதில் K8 அண்டு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இதை தவிர மற்ற எல்லாமே சைனாவில் தான் இருக்குது. அண்ட் தென் இதில் சம் அதர் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஷோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அண்டு விளாக் ஷார்ட் வீடியோஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது போத் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டில் நம்ம C டைப் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸுக்கு மட்டும் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் தான். இந்த ப்ராடக்டோட பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் தான். ஸோ ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் என்னென்னு பார்க்குறீங்களா? ஐஃபோனில் பொறுத்த வரைக்கும் இந்த ரிசீவர் இருக்குல்ல, டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம டேரெக்டாக மொபைலை இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாகவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம ஓப்பன் கேமரா அப்படின்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த செட்டிங்ஸில் ஆடியோ சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம எக்ஸ்டர்னல் மைக் நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணால் பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தவிர இந்த மைக்கை நம்ம 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரீசைஸ் ரேடியோ, கிளியர் டிம்பர், ஹைலி சென்சிட்டிவ் அண்டு வைட்லி கம்பேட்டபிள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் வந்தாச்சு. ஸோ அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ட்ராக் பண்ணி எடுக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு முதல்ல இருக்கிறது எப்பவும் போல் யூசர் மேனுவல் கிட்ட தான். ஸோ இந்த மேனுவல் கிட்ட நம்ம பெருசாக எதுவும் டச் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிறது ஐஃபோன் கனெக்டர். ஸோ இந்த ஐஃபோன் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னா அதில் வர டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இதில் கொடுத்துருக்கிறது USB டைப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக ஐஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி ஐஃபோனில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் மூலிமா டேரெக்டாகவே கனெக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன். ஸோ இந்த மைக்ரோஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்ச மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. இதை ப்ளக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளக் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்க நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் அதில் ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பான்ச்சை நம்ம அன்பிளக் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்க, சிம்பிளாக இருக்குது. ஸோ இப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெக்கார்டிங்கில் வாய்ஸ் இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்பாஞ்ச் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோஃபோன்லேருந்து வர வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு கிளியரான வாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்கில் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து பண்ணால் யூஸ் ஆகுது. இந்த அன்பாக்சிங் கிட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு C டைப் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை நம்ம மைக்ரோஃபோனோட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்மிட்டருக்கு நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற போர்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம டேரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணாலே ஒர்க் ஆகிடும். மைக்ரோஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக அதுக்குன்னு போர்ட் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு 1 வீக் கழிச்சு இதோட ஃபாலோ அப் ரிவ்யூ வீடியோ நான் போடுறேன். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.